போகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி உள்ளார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்த உங்களுடைய பார்வை? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு பல காரணங்கள்ல திமுக அணி எழும்பி வந்திருக்குது. குறிப்பா இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போனது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்டர். குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே உள்ள போட்டி, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற இது 2வது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்த கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல இருந்து அவர் தென் மாவட்டத்தில இருந்து அவர் களத்தை விட்டு விலகி இருந்தா கூட அது ஓரளவு ஏற்புடையதா இருக்கும். இங்க இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையில வித்தியாசம் அதிகம். இந்தியா கூட்டணிக்கு போட்டியா அல்லது திமுகவுக்கு போட்டியா இங்க களத்தில் நின்னது அதிமுக தான். வெறும் ஒரு சில ஆயிரம் ஓட்டு தான் வித்தியாசம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள களத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட விட்டுக்கிட்டு அதிமுக போனது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு. இல்ல ஒருவேளை அதிமுக போட்டிட்டு இருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த இடத்துக்குள்ள போட்டிட்டா பெண்ணகர மாதிரி 3வது இடம் பெறும் அச்சத்துலதான் அவங்க அந்த களத்தை விட்டு விலகிட்டாங்க. அது விலகுனது ஒரு பலகீனமாட்டு நான் பாக்குறேன். நீ பாமக பொறுத்தவரை அவங்க சுமார் 23% வாக்கு, 25% வாக்குக்குள்ள வரலாம். அது அவங்களுக்கு அவங்க முன்னெடுத்து வைக்கக்கூடிய 10.5% இஷ்யூவை வச்சு அரசியல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு பயன்படும். ஆனா அதிமுக பொறுத்தவரை இதுல நிலைப்பாடற்ற தன்மை இருக்கிறது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலினோட போல்டான முடிவும் நுணுக்கமான ராஜதந்திரமான முடிவும். குறிப்பா 10.5% ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இதுல அரசியல் ரீதியா இத அவரு கையாண்ட விதம், மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற அதை அவர் தெளிவா முன்னிறுத்தினாரு. 10.5 அது ரிப்போர்ட் குவாலிஃபைடு டேட்டா வந்ததும் நான் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாரு. நீங்க சொல்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்தவரை ஒரே மேடையில தோன்றி பாமகவிற்காக வாக்கு சேகரித்தார்கள். அப்ப அது பலன் அளிக்கல அப்படின்னு பாக்கணுமா, இல்ல அதை எப்படி புரிந்து கொள்வது? பலன் அளிக்குதா இல்லையாங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு மிக நன்றாக தெரியும். டாக்டர் ராமதாஸ் இதுல தனக்கு லாபம் இருக்குங்கிறனாலதான் அவர் ஒரே மேடையில எல்லா தலைவரும் வரக்கூடிய அந்த தேர்தல் கூட்டத்தை அரேஞ்ச் பண்றாரு. அரேஞ்ச் பண்றது பாமக தான். பாமகவோட விருப்பம் இல்லாம அது ஒண்ணு அரேஞ்ச் பண்ண முடியாது. வற்புறுத்தி ராமதாஸை யாரும் அதை செய்ய வைக்க முடியாது. காரணம் 2024 மக்களவை தேர்தலில் வன்னியர்கள் வாக்கு மிகப்பெரிய அளவு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இருக்கு. வன்னியர் வாக்குகளை டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இழந்திருக்கிறார். இது 100% உண்மையான ஒரு தகவல். நீங்க அதை ஆய்வு பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அதே வேளையில பாமகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அடிப்படையில பிறஜாதி வாக்குகளும் மோடி பிரதமர், அண்ணாமலையின் உழைப்புன்னு வந்திருக்குது. அந்த வகையில அந்த பிறஜாதிகள் வாக்கு வந்திருக்குது. அதை நம்ம மதிக்கணுங்கிற அடிப்படையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாமக வேட்பாளர் அன்புமணி அவர்களை பாமக தலைவர் அன்புமணி அறிவிக்கல, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அறிவித்தார். இது டாக்டர் ராமதாஸ் மனமும் ஏற்றுக்கொண்ட உண்மை. காரணம் 2024 தேர்தல் புள்ளிவரத்தை பார்த்து மோடி, அண்ணாமலை இவர்களால் வாக்கு கிடைத்திருக்கு என்பதை டாக்டர் ராமதாஸ் உணர்கிறார். அந்த வகையில அவர் இதை செய்தார். அதே போல அவர் இடஒதுக்கீடு மாறுபட்ட கருத்துக்களும் கொண்ட தலைவர்களான அண்ணாமலை, தினகரன், OPS இவர்களெல்லாம் அழைத்து விக்கிரவாண்டியில் அவர் கூட்டம் நடத்தினார் என்றால் வன்னியர் அல்லாதவர்கள் வாக்கு ஓரளவாது கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அதை செய்தார். மீண்டும் அந்த வகையில் தான் டாக்டர் ராமதாஸ் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக இல்ல, நீங்க உங்களை பொறுத்தவரை அதிமுக போட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. 2வது இடமோ 3வது வந்தாலும் கூட போட்டிட்டு இருக்கணும், களம் கண்டிருக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய போட்டிட்டு 2வது இடம் கூட வந்திருக்கலாம். போட்டிட்டு 2வது இடம் கூட வந்திருக்கலாம். நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளையில 3வது போயிருவோமோன்னு அவரு சான்ஸ் எடுக்காண்டான்னு எடப்பாடி பழனிசாமி அச்சத்துல ஒதுங்கிட்டார். ஒட்டுமொத்தமா இங்க வட தமிழகத்துல மு.க. ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு சூழல் இங்க உருவாயிட்டு, வட தமிழகத்துல மு.க. ஸ்டாலினை யார் எதிர்கொள்வது? தேசிய ஜனநாயக கூட்டணியா அதிமுக கூட்டணியா? இந்த ஒரு அரசியல் நிலைமையை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய துணிச்சலான நடவடிக்கை மூலம் ஏற்படுத்தி விட்டார். காரணம், வன்னியர் அரசியல், வன்னியர் போராட்டம் என்றால் அதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சற்று அஞ்சி அச்சப்பட்டு ஒரு தன்மையோடு அதன் கட்சியில் உள்ள வன்னியர்களின் நெருக்கடிக்கும் ஆளாகி அதனை எதிர்கொள்வார். ஆனால் மு.க. ஸ்டாலின் மிக துணிச்சலாக போல்டா விஷயத்தை அணுகினதுல ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வெற்றியை கிடைச்சிருக்குது. ஸ்டாலினோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே அவருடைய ராஜதந்திரமும் போல்டு
போல்டு டிசிஷன் தான். இன்னொரு அவரோட முதலமைச்சர் கலைஞர் இருந்தா கூட ராமதாஸுக்கு இந்த போராட்டத்துக்கு வந்து அவர் கொஞ்சம் ஈல்டாயிருப்பாரு. அதற்கிடையில கட்சியில் உள்ள வன்னியர் தலைவர்களும் நெருக்கடி கொடுக்கும் போது வந்து அவர் அதுல தவறிழைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி தவறிழைத்தது மாதிரி. ஆனால் இவர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இந்த விஷயத்த ரொம்ப நாசூக்காகவும் தன் மீது எந்த பாதிப்பும் வராத வகையிலும் பிற ஜாதிகள் முழுமையாக கன்சால்டேட் ஆகும் வண்ணமும் வன்னியர்களின் பாதிப்பு இல்லாத வகையிலும் மிக தெளிவாக அவர் இதை கையாண்டிருக்கிறார். ஸ்டாலினோட இந்த 10.5 ஸ்டாலின் கையாண்ட விதத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் ஸ்டாலினுக்கு இந்த மிகப்பெரிய வெற்றி என்று கூறலாம். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது என்றாலும் இது முக்கிய காரணமா இருக்குது. ஏற்கனவே கள்ளச்சாராய சாவு பாதிக்காது என்பதை அது சொல்லக்கூடாது என்றாலும் கூட நான் தேர்தலுக்கு முன்பே வந்து திமுகவை பாதிக்காது என்பதை நான் குறிப்பிட்டிருப்பேன். நீங்களும் பல பேட்டிகளில் அதை பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணம் வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷனின் வட தமிழக நிலையில் ஸ்டாலின் சாதுரியமாக அதை பயன்படுத்தி கொண்டார். இது 1952 இருந்தே வட தமிழகம் இந்த தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம், இந்துத்துவா பல கருத்தியல்கள் இருந்தாலும் கூட வட தமிழகத்தின் அரசியல் முக்கிய கூறு என்னவென்றால் வன்னியர் அல்லாதார் அரசியல். வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லை என்ற அந்த கோஷம்தான் வடதமிழ் அரசியலின் அனைத்து வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்று வந்த நாள் முதல் வடதமிழகத்தில் உள்ள மக்களின் ஜீனில் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் இந்த அரசியல் தான். 52 உருவான அரசியல் ஒவ்வொரு அணுவிலும் இன்றைக்கும் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டு வன்னியரையும் எதிர்க்காமல் வன்னியர் அல்லாதவர்களையும் அரவணைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களால் திணறி கொண்டு திண்டாடி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதனை உணர்ந்ததனால்தான் நான் கூறினேன், எடப்பாடி பழனிசாமி தெளிவான நிலை எடுத்து களத்திற்கு வராவிட்டால் அவர் தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டது போல் வட மாவட்டத்தில் அவர் பாதிப்படைவார் என்ற கருத்தை நான் தேர்தலுக்கு முன்பே கூறினேன். இந்த தேர்தல் முடிவுகள் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஜெயலலிதாமையார் தேர்தலை புறக்கணித்த போது ஒரு 10-15% மக்களாவது அதிமுகவினர் வந்து தேர்தலில் வாக்களிக்க வரவில்லை. இங்கே டேர்ன் அவுட் வந்து அதிகமா இருக்குது. அடுத்தபடியா தேசிய ஜனதா கூட்டணியில் அண்ணாமலை இவரை இழிவுபடுத்தி இவருக்கு வாக்கு பலம் இல்லை என்று தெரிந்து கொண்டே இவரை தேர்தல் களத்துக்குள்ளே நின்று இவருக்கு எதிராக விமர்சனம் வைத்த தேசிய ஜனதா கூட்டணியின் பாமக வேட்பாளருக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிமுகவினர் வாக்களித்திருக்கின்றனர். பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்று மிக பெருமளவில் இரட்டையலை ஓட்டு உதயசூரியனுக்கு போகாது என்ற கருத்தை பொய்யாக்கி இரட்டையலை உதயசூரியன் வருவதற்கு முன்னே வடதமிழகத்தில் உருவான காமராஜால் உருவாக்கப்பட்ட அரசியல் வன்னியர் அல்லாதார் அரசியல், அது எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது என்று மக்கள் தங்களுடைய வாக்களிக்கும் முறையை பயன்படுத்தி உள்ளார்கள். இது வந்து மிக துல்லியமா இதோட ஒவ்வொரு மைக்ரோ டீடைல்ஸும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் இந்த போலரைசேஷனை தனக்கு சாதகமாகவும் அவரால் பயன்படுத்த முடிகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது, மிகப்பெரிய கூட்டணி அமைத்திருப்பது, இது வந்து திமுக கழகத்திற்கு இயல்பாகவே ஒரு சாதகமான அம்சமாக இது இருக்கிறது. அதனை வந்து திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார். நிச்சயமா. மிக்க நன்றி. ஓகே சார்பாக மிக்க நன்றி.